என்ன உமா, எப்பவுமே சித்தி கூட இணைந்த கேள்வி மாதிரி இருப்ப, நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க. சித்தி எங்க? அது ஒண்ணும் இல்ல, அத்தைய சாப்பிட கூப்பிட்டேன். ஆனா அவங்க போன் பேசிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் என்னால பசி தாங்க முடியாது, அதான் நான் வந்துட்டேன். பட்டம்மா சீக்கிரமா போடுங்க, பசிக்குது. பட்டமாக்கா அது கொடுங்க, நான் பரிமாறிக்கிறேன், நீங்க போங்க. பார்வதி, எப்பவுமே நீதான் பரிமாறுற, இன்னைக்கு நான் பரிமாறுறேன். ஐசு சூப்பர் ஐசு, நீ சமையல் செஞ்சதா எனக்கு சாப்பாடு கொடுத்து வைக்கல, அட்லீஸ்ட் நீ பரிமாறியாவது சாப்பாடு எனக்கு கொடுத்து வச்சிருக்க இல்லையா? நீ கலக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஐஸ்வர்யம்மா, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்ல. நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். ஐயோ பார்வதி, பழக்கம் இல்லைன்னா என்ன, இனிமே பழகிக்கிறேன். நீ உட்காரு, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பட்டமாக்கா இருக்காங்கல்ல. பார்வதி, ஐஸ்வர்யா தான் ஆசைப்படுறல, உட்காரு. அண்ணி என்னைக்காவது ஒரு நாள் தான் உட்காரு, வேலை செய்றா. உட்காரு பார்வதி. ஐயோ பார்வதி, உட்காரு உட்காரு உட்காரு. ஐயோ எனக்கு பசிக்குதே. சீக்கிரம் எடுத்துட்டு வா. போதும். ஆமா ப்ரோ, வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பிளான் வச்சிருக்க? பிளான்லாம் எதுவும் இல்ல அருண், ஆனா பார்வதி கிட்ட செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இனிமே தான் ஐடியா யோசிக்கணும். சரி, நீயும் ஐஸ்வர்யாவும் எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? எங்க ப்ரோ, வெளியில எல்லா பக்கமுமே போயாச்சு. வீட்லயே ஏதாவது ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன். வீட்லயா? வீட்ல அம்மா இருப்பாங்களே, அப்பா வேற ஊர்ல இல்ல. அம்மா தனியா இருக்கும்போது நம்ம மட்டும் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்காதுல்ல? ஏன் ப்ரோ, அம்மா வெளியே போனதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணா என்ன? சரி அருண், நம்ம அப்படியே பண்ணிடலாம். என்ன இன்னைக்கு டைனிங் டேபிள்ல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது? இல்லையா சித்தி, அதே டேபிள், அதே சேர், அதே பாத்திரம் தான். இதுல எதுவும் மாற்றம் இல்லையே. பாத்திரத்தை பத்தி நான் ஒன்னும் சொல்லல. வழக்கமா பார்வதியும் பட்டமா தானே பரிமாறுவாங்க. இன்னைக்கு என்ன பெருசா ஐஸ்வர்யா பரிமாறிட்டு இருக்கா? எப்பவும் எல்லா வேலையும் மூத்த மருமக தான் செய்யணுமா? இளைய மருமக எந்த வேலையும் செய்யக்கூடாதா? வெட்டியா தான் இருக்கணுமா? இளைய மருமகளும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செய்யலாம் ஆண்டி. என்ன ஐசு, நீ சொல்றதுல ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்கே. இங்க பாரு ஐசு, சித்தியை பத்தி டைரக்டா ஏதோ சொல்ற மாதிரி தான் நீ அவங்ககிட்டயே சொல்ல வேண்டியதானே. அவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க இல்ல சித்தி? ஆதி இருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். சட்னி வை. அம்மா பரவாயில்லையே, ஆண்டி நீ பரிமாற ஆரம்பிச்சிட்டியா ஐஸ்வர்யா? ஆமா ஆண்டி. கீப் இட் அப். போதும். ஆதி, அம்மா, 2 முக்கியமான கிளையண்டோட நமக்கு மீட்டிங் இருக்கு. வேற எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வந்துரு. என்னாச்சு? உன்கிட்ட தான் சொல்றேன். என்ன பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லம்மா, நான் வரேம்மா. நீ தான் தலைவலிக்குதுன்னு சொல்றியே, அப்புறம் எதுக்கு ஆபீஸ்க்கு வர? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. அருண் தான் இருக்கானே, அவனை கூட்டிட்டு போறேன். அருண், சாப்பிட்டுட்டு ரெடியாரு. ஷாப்பா 11:30க்கு நம்ம மீட்டிங்ல இருக்கணும்.
காலையில ஒர்க் அவுட் பண்ணலாமா? கொஞ்சம் ஹெவியா பண்ணிட்டேன் போல இருக்கு. இடுப்பு பிடிச்சிருச்சுமா. நானே கஷ்டப்பட்டு தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். முடியலம்மா. சிரிக்காத ப்ரோ. என்ன இது, அண்ணனும் தம்பியும் மாத்தி மாத்தி தலைவலி இடுப்பு வலின்னு அகிலா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏதோ பிளான் பண்றானுங்க போல இருக்கு. என்ன ஆச்சு திடீர்னு? அவன் தலைவலிங்கிறா, நீ இடுப்பு வலிங்கிற. எப்படி மீட்டிங்க்கு போறது? அம்மா, எங்களை விட சீனியர் சித்தி இருக்காங்களேம்மா. என்ன நீங்க ஏன் சித்தியை கூட்டிட்டு போக கூடாது? என்னது, நானா? டேய், என்னடா இது? மீட்டிங்ல போய் நான் என்ன பேச போறேன்? சித்தி, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அம்மா கேட்கிற ஃபைலை மட்டும் நீங்க எடுத்து கொடுத்தா போதும். நீங்க பேசினாதான் அங்க ஏதாவது பிரச்சனை வரும். சித்தி, எங்களால முடியலைங்கும் போது எங்க இடத்துல அம்மா பக்கத்துல நீங்க தானே சித்தி இருக்கணும். ப்ளீஸ் சித்தி, புரிஞ்சுக்குங்க. என்ன இவன் என்ன வெளியில அனுப்ப பிளான் பண்றானே? வீட்ல அகிலாவும் நானும் இல்லாதப்போ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அருண் சொல்றதும் கரெக்ட் தான். நீ வெறும் ஃபைல் எடுத்து கொடுத்தா போதுமே. உனக்கு தான் படிக்க தெரியும்ல. ஒண்ணு பண்ணு, சாப்பிட்ட உடனே என் கூட கிளம்பு. அக்கா, என்னக்கா அவங்க தான் சொல்றாங்களேன்னு நீங்களும் என்ன கூப்பிடுறீங்களே? நீ தான் சொல்றேன்ல. நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வரேன். நீ உடனே சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரி. சக்சஸ். வனஜா, சீக்கிரம் ரெடி. அம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. எனக்கு போதும்மா. இருங்க வரேன். ஏதோ பிளான் பண்ண போறானுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. நான் ஆபீஸ்க்கு போறேன். இவனுங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். புரியுதா? சரிங்க த, சரிங்க த. முடிச்சிட்டியா வனஜா? வா, எழுந்திரி. போனை எடுத்துக்கோ. சரி, see you all. Bye. 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 பாய் த. பாய். Bye, சித்தி. Bye. போயிட்டாங்க. Yay! Yes! Success! Bro, அம்மாவும் போயிட்டாங்க. அம்மா கூட சேர்ந்து சித்தியும் போயிட்டாங்க. இனி full fun தான். High 5, high 6, high 7. அண்ணி, எங்க போயிருந்தீங்க? ஒன்றும் இல்லை சின்னையா. சரி, நீங்களாம் சாப்பிடுங்க. ப்ரோ, பிளான்ல பக்காவா செலிப்ரேட் பண்றோம். உமா, சாப்பிட்டு முடிச்சிட்டியாடா? சாப்பிட்டேனே. சூப்பர். சரி, போய் பிளேட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பு. போ. ஆடே. கிளம்பு சீக்கிரம். ப்ரோ, வீடெல்லாம் செம்மையா டெக்கரேட் பண்ணி செம்மையா செலிப்ரேட் பண்றோம் ப்ரோ. இந்த ஆதியும் அருணும் சேர்ந்து என்னமோ பிளான் பண்றானுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த அகிலா வேற நம்மள கூட்டிட்டு வந்துட்டா. எப்படியாவது அவனுங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே. ஏன் வனஜா? அக்கா, இல்ல, எப்பவுமே கூட வரும்போது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்னாச்சு? பயங்கர சைலண்டா இருக்க. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பல்லு வலி, பேச முடியல. ஓஹோ. ஹலோ, சொல்லு. அத்தை. ஐயோ வனஜா, பல்லு வலி என்ன?
இப்ப எப்படி பேசுற? ஐயோ பல்லு வலிதான்க்கா. ஆனா முக்கியமான காலு எப்படி பேசாம இருக்கிறது? இனிமே பேச மாட்டேன்க்கா. ஓ ம் அத்தை, நீங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து அவங்க பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க. ம். அத்தை, அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க, சொல்ல மாட்டாங்க அத்தை. ஆனா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. நீங்க என்ன பண்ணுங்க, உடனே கிளம்பி வாங்க. ம். அத்தை, அவங்க 4 பேரும் ஏதோ டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் போய் டெக்கரேட் பண்ண ஹெல்ப் பண்றேன், இல்லனா தப்பா நினைச்சுப்பாங்க அத்தை. ம். ஐயோ, இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுமே. என்ன பண்றது? அக்கா, எனக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. அப்படி கொஞ்சம் ஓரமா நிறுத்துறீங்கன்னா நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருவேன். எங்க நம்ம டென்டிஸ்ட் தானே, நானே டிராப் பண்ணிடுறேன். போற வழிதான். பல்லு வலி இருந்ததுக்கா. ஆனா பாருங்க, அதை விட அதிகமா கண்ணு வலிக்குது. அதனால நான் வந்து கண் டாக்டர் தான் பார்க்க போகணும். ஓ, அப்போ வலி பல்லுல இருந்து கண்ணுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சா? அக்கா, அவ்வளோலாம் யோசிக்காதீங்கக்கா. இப்பதானே நம்ம கண் ஆஸ்பத்திரில இருந்து தாண்டி வந்தோம். இப்படி ஒரு ஓரமா நிறுத்துங்க, நான் ஒரு கேபை பிடிச்சி போயிடுறேன். சரி டிரைவர், வண்டியை திருப்புங்க. வனஜாவை நாம அந்த ஐ ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிடுறோம். அக்கா, உங்களுக்கு எதுக்குக்கா வீண் சிரமம்? பாவம், நீங்க வேற ஆபீஸ்க்கு போகணும், மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், கையில வேற இவ்வளவு ஃபைல் வச்சிருக்கீங்க. நீங்க போங்க, என்னை இப்படி ஓரமா மட்டும் இறக்கி விடுங்க. நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன். நல்லது, வண்டியை நிறுத்துங்க. டிரைவர் என்ன, அக்கா சொல்றாங்க பாருங்க, அப்படி ஓரமா நிறுத்துங்க. பாய்க்கா. சரி, கண்ணு பத்திரம், பாத்துக்கோ. சரிக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க, போங்க. அப்பாடா, போய் தொலைறான்னு பாரு. இந்த வரேன். என் ப்ரோ என்ன பண்றாரு? சரியில்லையே. அப்புறம் அடேங்கப்பா. அடே, ப்ரோ, என்ன ப்ரோ கையிலேயே காத்தடிச்சுக்கிட்டு இருக்க? டேய், என்ன பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்க? புடிங்க. யாரு? நான் விளையாண்டுட்டு இருக்கேனா? நீ தான் ஒட்டின பலூன் எல்லாத்தையும் எடுத்து ஒட்டிக்கிட்டு இருக்க. சரி, அங்க போய் அந்த பலூன்லாம் ஒட்டிட்டே நீ பாரு. ஐஸ்வர்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு. போ போ போ, போடா போடா. போ ப்ரோ, ஐ ஹேட் யூ. சரிடா, ஐ லவ் யூ. எப்படி ஐசே? ரொமான்ஸ் பண்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு பெருமையா வர பேசிட்டு பலூன கிட்ட. சரி, இந்த பக்கம் வா. ஐஸ்வர்யாமா வாங்க. என்ன என்கிட்ட கொடு. வாங்க.
ஓ, லவர்ஸ் டேவை பொண்டாட்டி கூட கொண்டாடுறதுக்காக தான் இந்த பிளான் போட்டிருக்கீங்களா? நடத்துங்க நடத்துங்க. அகிலா வந்ததும் இதை ஷூட் பண்ணி நான் போட்டு கொடுக்கறேன். இதுல கேக் வேறயா? சரி எல்லாம் ஓகே. கேக் கட் பண்ணலாமா? இருங்க ஓகே ப்ரோ, கட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் எதுக்கு பார்வதி? கேக் கட் பண்ணிடலாமே. முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வரணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கெஸ்டா? கெஸ்ட் எல்லாம் வர வச்சிருக்காங்களா? ஓ, பெரிய பிளானா தான் இருக்கும் போல இருக்கே. என்ன இசை, யார் வரப் போறாங்க? இருங்க இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. என்னடா ஏதோ கெஸ்ட் வராங்களாமே. யார் டைம் வராங்க? டைம் என்னாச்சு? டைம் நீங்க எதிர்பார்க்குற டைம் தான். நீ அப்படியா? சரி, okay. சொல்லியே. தோ வந்துட்டாங்க. யாரு? யார் இது? இருங்க இருங்க வரேன். வாங்க மிஸ். வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க. யாரு? என்ன ஆதி? என்ன ஆதி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நீங்க யாருன்னு சரியா தெரியல. அதான் யாருன்னு. நான் யாரா? நான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவர்டா. என்னது ஃபர்ஸ்ட் லவரா? என்ன ஆதியோட டேஸ்ட் இவ்ளோ மட்டமா இருக்கு? என்னாச்சு உனக்கு? பார்வதி யாரு? உங்க எல்கேஜி லவ்வர். ஓ, ஷீலா மிஸ். ஷீலா மிஸ்ஸே தான். ஐயோ மிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா ஆதி. என்ன ப்ரோ, இவங்க தான் உன்னோட மலர் டீச்சரா? இல்ல அருண், இவங்க தான் என்னுடைய ஷீலா மிஸ். மிஸ் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இங்க எங்க வீட்ல? உன்னோட மிஸ்ஸஸ் பார்வதி தான் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணாங்க. சின்ன வயசுல நீ ஐ லவ் யூ சொல்லும் போது விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அதை நீ ஞாபகம் வச்சிருப்பேன்னு நான் நினைக்கல. அதான் நேர்ல வந்து விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் வந்தேன். சூப்பர் பார்வதி, சூப்பர். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்ஸ பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, மிஸ் தான் வந்துட்டாங்களே, கேக் கட்டிடலாமா? ஆமாமா, கண்டிப்பா இருங்க இருங்க, இன்னொரு கெஸ்ட் இருக்காங்க. கெஸ்ட் தான் வந்தாச்சுல, அப்புறம் என்ன? இருங்க மாமா, இன்னொரு கெஸ்ட் இருக்காங்களே. இன்னொரு கெஸ்டா? இன்னொரு கெஸ்டா? இதையாவது சொல்லுவியா இல்ல இதுவும் சர்ப்ரைஸ் தானா? அத நீயே பாரு. என்ன பாரு பாருன்ட்டு. ஆதி அடுத்தது யாரு? வந்துட்டாங்க மாமா. இவங்க தான். ஹாய். இது யாரு? இதை நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த ஆதாரத்தை எல்லாம் நம்ம வீடியோ எடுப்போம். இவங்க யாரு ப்ரோ? வாங்க வைஷாலி, அங்க பாத்தீங்களா? வாங்க. ஹே வைஷு, நீயா?
பரவாயில்லையா ஆதி, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே. எப்படி கண்டுபிடிக்காம இருக்க முடியும்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுல. நல்லா இருக்கேன். சரி நீ எப்படி இங்க? எல்லாம் உங்க மிஸ்ஸஸ் தான். நினைச்சேன். பார்வதி, எல்லாம் உன் ஏற்பாடு தானே? நான் டெல்லியில இருக்கேன் ஆதி. உங்க வைஃப் தான் ஃபோன் பண்ணி அவசியம் வரணும்னு இன்வைட் பண்ணாங்க. அதான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே அண்ணி, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இருங்க வாங்க கேக் சின்னையா, கட் இப்ப பண்ணுவோம். விட்டு வேணாம், இன்னொருத்தவங்க வராங்க. அட போங்க அண்ணி. சின்னையா இருங்க சின்னையா ப்ளீஸ் 5 நிமிஷம். இரு அருண், பாப்போம்.